ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸை இனிமேல் கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும், பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது கையை எரிச்சல்லாம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும். இன்னைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் இல்லைனா பிளேட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். இதில் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் சேர்க்கணும் தேவையில்லை. அரை ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததுமே மேலே பொங்கி வரும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கிளீனிங் லிக்விடு ரெடி ஆயிருச்சுது. இந்த லிக்விடை வச்சு நம்ம எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக கரைப்படிஞ்சு போய் இருக்கும். மிக்சியை ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மிக்சி ஜாரை தான் கழுவோமே தவிர இந்த மிக்சியை நம்ம துடைக்கிறதே இல்லை. மிக்சி அப்படியே கரைப்படிஞ்சு போய் இருக்கும். நம்ம சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வேஸ்டான ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை தொட்டு மிக்சி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுக்கு படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உடனே தான் இதை தேய்ச்சி எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த இடையில இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல மிக்சி பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினிகரும் ஆப்போசோடாவும் சேரும்போது எவ்வளோ விடாப்பிடியான அழுக்கு இருந்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும். மிக்சி ஜாரு வைக்கிற அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற இதில் ப்ரஷ் எதுவும் போகவே போகாது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லை ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக அந்த இடையில இருக்க அழுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டா புது மிக்சி வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே மிக்சியை நம்ம நல்லா புதுசு போல மாத்திரலாங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க மிக்சி எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க. புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டு மிக்சி ரொம்ப அழுக்கா கரைப்படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா இனிமேல் கவலைப்படையே வேண்டாங்க. இந்த ஒரு லிக்விடை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக்சியை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி இதை வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுது. இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த டீ தூளை தூக்கி தூர போட்டுறாதங்க. செடிகளுக்கு நல்லா உரமாக யூஸ் ஆகும். ரோஸ் செடிக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா பூ பூக்குங்க. வளராத செடி கூட இந்த டீ தூள் போடும்போது நல்லா செடி வளரும். வீட்டில் நம்ம டெய்லி டீ போடுவோம். டீ போடும்போது இந்த டீ தூளை தூக்கி தூர போட்டுறாதங்க. இதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா காய வச்சு நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டின இந்த டிகாஷனை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2 கிளீனிங் டிப்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறதுல கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வேற எந்த பொருளுமே நான் சேர்க்கலை. லிக்விட் சேர்த்து வச்சிருக்க இந்த டிகாஷனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எதுவுமே சேர்க்காம பிளேனாக இருக்க டிகாஷனை வச்சு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முகம் பார்க்குற கண்ணாடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆனால் அதை நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா புள்ளியாக கண்ணாடி ஃபுல்லாகவே அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணவே மாட்டோம். அப்படியே நம்ம தலைலாம் வாரிட்டு போயிடுவோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிகாஷன் இருந்தாலே போதும். நல்ல கண்ணாடி புதுசு போல பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இந்த டிகாஷனில் இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நனைச்சிட்டு கண்ணாடியை நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கண்ணாடியை யூஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகாக கண்ணாடி தெரியும். பீரோவில் இருக்கிற கண்ணாடியையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாரி பால்கனியில் இருக்க கண்ணாடி டோரு, கண்ணாடி ஜன்னல் இதை க்ளீன் பண்ணாலுமே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு மாறிடும்.
இது கூட நம்ம எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலைங்க. சோப்பு லிக்விடு எதுவுமே சேர்க்கல, வெறும் டிகாஷன் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா கண்ணாடி நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த டிப் பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் இருக்கிற டிகாஷனில் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு சேர்த்துருக்கோம்ல, அதுதான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டு கிச்சன் சிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வலுவலுன்னு அழுக்காவும் உப்பு கரையாகவும் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிகாஷன் இருந்தாலே போதும். தேய்க்கிறதுக்கு முன்னாடி சிங்கு எப்படி இருந்தது, இப்போ தேய்ச்சி எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்குது. இந்த டீ தூள் அவ்வளோ அழகா க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே போதும். இவ்வளவு அழுக்கு பிடிஞ்சி பாசி பிடிச்சி போய் இருந்தாலும் க்ளீன் பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு வாஷ் பேஷன் ரொம்ப அழுக்காக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த லிக்விடில் இதை தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டா போதும். இருக்கிற அழுக்கு கரை எல்லாமே போயிடும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையே இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே அதில் இருக்கிற அழுக்கு கரை எல்லாமே போய் நல்லா புதுசு போல் இருக்கும். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா புதுசு போல் ஆயிடுச்சுது. உங்கள் வீட்டு பாத்ரூமு அழுக்கா உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குதா, அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விட் இருந்தாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த டிகாஷனை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கரையாக இருந்துச்சுதுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா உடனே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் உடனே தான் தேய்ச்சி எடுக்கிறேன். எவ்வளோ விடாப்பிடியான அழுக்கு இருந்தாலுமே இது க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிருச்சுது. உப்பு கரையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டிகாஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலெல்லாம் வெளியில் க்ளீன் பண்ணுறது ஈஸி, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வலுன்னு இருக்கும். இந்த பிளாஸ்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டீ கரை அப்படியே படிஞ்சு போய் இருக்கும். அப்படியே நம்ம மறுபடியும் டீ ஊற்றி குடிக்கும்போது அது உடம்புக்கு நல்லது இல்லை. வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளேயுமே பிசுன்னு வலுவலுப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் கவரை தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் அப்படி தூக்கி தூர போடாதங்க. சிசர் வச்சு பேஸ்டோட கவரில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூடியை கலட்டிட்டு அந்த மூடி இருக்கிற இடத்துல ஒரு குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி இதுவை நல்லா டைட்டாக மாட்டி வச்சுக்கோங்க. பிளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் பிளாஸ்கில் இருக்கிற அழுக்கு கரை எல்லாமே போய் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த பேஸ்டோட கவர் அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாட்டிலும் நல்லா சுத்தமாக ஆயிடுச்சுது. பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி கவரை இனிமேல் தூக்கி தூர போடாதங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.